2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். அதில் யார் வின் பண்ணுவாங்க? ஆட்சி மாறுமா? மாறாதா? இல்லை இந்த ஆட்சியை தான் கண்டினியூ ஆகுமா? யாரோட ஓட்டு விஜயோட வெற்றியை தீர்மானிக்கும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமுக்தி. 2026 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களோட கட்சியை பதிவு பண்ணிட்டார். இப்போவே அதுக்கான கொடிகளும் சின்னங்களும் சில மாதங்களுக்கு பிறகு அதை அறிவிப்போம், கொள்கைகளையும் அறிவிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. எல்லாமே இருக்கட்டும், ஒரு புறம் மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த நடிகர்கள் வந்தால் ஆட்சியில் அவங்க நடிகர்களில் இவ்வளோ ரசிகர்கள் வேணாலும் வச்சுருக்கலாம், ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது, அரசியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி மக்களுக்குள்ளே டாக் போயிட்டுருக்கு. ஆனால் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். நான் காமன் மேனாக என்னெல்லாம் பண்ணால் இவர் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஓகே, காமன் மேனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போது ஓட்டு போடும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருப்பாங்க. அதில் காலங்காலமாக டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது பெரிய மாற்றத்தை தராது. எப்பயுமே ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அதில் நியூ ஓட்டர்ஸ் நிறையா பேர் வருவாங்க. அதுதான் ஆட்சியை மாற்றமைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் நோட்டால் ஓட்டு போடுவாங்கள்ல, அவங்களாம் யார் தெரியுங்களா? அவங்களாம் இவங்க என்ன பண்ணி கிழிச்சிட போகிறாங்க, இவங்க என்ன ஆட்சி மாற்றத்தை கொடுத்துட போகிறாங்க, இவன் ஒரு நடிகன் தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணால் தான் இவர் ஆட்சியை பிடிக்க முடியும். இவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை மக்களுக்குள்ளே விதைக்கணும். அப்படி விதைச்சா மட்டும்தான் இந்த ஆட்சியில் சரி 2026 எலெக்ஷனில் வெற்றி பெற முடியும். பட் ஆனால் என்னோட ஒப்பீனியன் 2031 இவர் கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவார் அப்படின்ற சான்சஸ் நிறையா இருக்குது. சான்சஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இவர் இப்போது இன்னும் 2 படம் கமிட்மெண்ட் இருக்குது. அது முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக அரசியலில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அறிக்கை விட்டுருந்தார்ல, அதில் சொல்லியிருந்தார். அதே போல் அவர் இப்போது 2026 ஜெயிக்கிறதும் அதிகப்படியான ஓட்டு வாங்குறதும் அவர் கையில் தான் இருக்குது. கடைசி இந்த 2 வருஷம் இருக்குது. இப்போது இந்த படத்தை முடிச்சுட்டு அந்த 2 வருஷத்தில் அவர் என்ன பேசுகிறாரு, என்ன செயல்படுத்துகிறாரு அப்படின்றது தான் மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. இவரும் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி தான் போல அப்படின்ற ஒரு தாட் வந்தால் கஷ்டம்தான். கிட்டத்தட்ட இன்னும் 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், இன்னும் எத்தனையோ பல வருடங்கள் ஆகலாம். அவங்களோட மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன திட்டத்தை நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்றத மட்டும்தான் இவர் பேசணும். இவர் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இவர் இவ்வளோ ஊழல் பண்ணாங்க, இவங்க அவ்வளோ ஊழல் பண்ணாங்க அப்படின்றத எல்லாத்தையும் இதே திரும்ப திரும்ப எல்லா அரசியல்வாதியும் பேசுகிற மாதிரி பேசினா இங்கே ஒன்றுமே நடக்காது. இவனும் மற்றவங்க மாதிரி தான் போல அப்படின்னு நினச்சிட்டு போட்டவங்களுக்கே ஓட்டை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் ஆட்சி மாற்றமாவது இதுவாகுது சொல்லிட்டு போட்டவங்களுக்கே ஓட்டு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதில் பொதுவாக தமிழக மக்கள்கிட்ட அவர் என்ன பேச வேண்டியதுன்னு அவர் கிட்டத்தட்ட என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக என்ன நடந்துட்டு இருக்குது, 50 ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாருன்னு எனக்கு தோணுது. பட் அதை பற்றி தான் பேசுவார் அப்படின்றதும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போ எது ஃபஸ்ட்டு நீடு, எதையெல்லாம் பூர்த்தி பண்ணால் சரியாகும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க, அது மட்டும் இல்லாமல் மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிக்கணும் அப்படின்ற திட்டத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் நடிகர்களில் பொதுவாக ஒரு சில பேர் மட்டும்தான் அரசியலில் ரொம்ப ரீச் ஆனவங்க. ஃபஸ்ட்டு சொல்ல போனால் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அந்தளவுக்கு அவர் நின்னார், பட் ஜெயிக்கல, நீண்ட காலம் நிலைச்சி நிற்கலை. அதுக்கடுத்தது டிஆர் ராஜேந்திரன், அப்புறம் மன்சூர் அலிகான், இன்னும் நிறையா பேர் நின்னாங்க, சரத்குமார், இவங்க எல்லாருமே நிலைச்சி நிற்கலை. இப்போது மக்கள் மையம் தலைவர்
கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், நடிக்க போகிறாரு. எலெக்ஷன் வந்தவுடனே கட்சிக்கு வராரு. இந்த மாதிரி எல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. படத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுசாக எலெக்ஷனில் தான் நான் நிற்க போகிறேன் அப்படின்றதையும் அவர் தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. அது சொன்ன மாதிரி அவர் இருப்பார் அப்படின்றது எங்களுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் தான் வந்து ஓரளவு எதிர்க்கட்சி அந்தஸ்தை வந்து பெற்றார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நீடிக்கல. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அந்த பேர் எடுப்பாரா அப்படின்றது இன்னும் 2 வருஷத்தில் தான் தெரியும். அவர் இந்த 2 வருஷத்தில் இந்த எலெக்ஷன் 2026 நடக்க போகிற எலெக்ஷனில் அதில் 2 வருஷத்தில் இவர் என்ன செயல்படுத்துகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் இவரோட வெற்றி தீர்மானிக்கப்படும். அப்படி இல்லை அதில் தோல்வி கண்டாலும் அவர் தோண்டாமல் எந்த படமும் அடுத்த 5 வருஷத்துக்கு நடிக்காமல் சொன்ன வாக்கு மாறாமல் அவர் 2031 எலெக்ஷனில் அவர் நின்னார்னா கண்டிப்பாக சிஎம் ஆவார். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா சொல்லியிருந்தார், நான் தன்னார்வ தொண்டு வச்சுருக்கோம், அதிலிருந்து எந்த முழு அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய இடத்துல வந்து செயல்படுத்த முடியல, அதனால தான் நான் அரசியலில் வந்து இறங்கியிருக்கேன், எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட முழு நோக்கம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு காமன் மேனோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும், வாக்கு வங்கியை வந்து இன்னும் அவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மனசில் நம்பிக்கையை விதைக்கணும். அது விதைச்சா மட்டும்தான் வந்து இவர் அரசியலில் வெற்றி பெற முடியும். அவ்வளோ எளிதாக வந்து இங்கே மற்ற கட்சிகளும் வந்து இவரை வெற்றி பெற விடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இது இவருக்கு சாதாரண விஷயம் தான் இதெல்லாம். இவர் பார்க்காத ஒரு கஷ்டம் கிடையாது. ஆரம்பத்திலேருந்து மூவியில் சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே இவர் பிரச்சனையை வந்து சந்தித்து தான் வந்துட்டுருக்காரு. இவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். யாரோட ஓட்டு இவரோட வெற்றி தீர்மானிக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க வந்து நம்பிக்கையை வந்து மக்கள் மனசில் விதைப்பாங்களா, இல்லை இவரும் மற்ற அரசியல்வாதி போல தான் இருப்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரணும், நீங்களும் இந்த மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பாய்.